உங்க எல்லாருக்கும் கதை கேட்க பிடிக்கும்ல? எனக்கு கதை சொல்ல தான் பிடிக்கும். நான் சொல்றேன், நீங்க கேளுங்க. வெல்கம் டு ஆர்ஜே வாய்ஸ் ஓவர். நான் உங்க ஆர்ஜே. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்லாம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. 4வது எபிசோட்ல எதுவுமே நடக்காத மாதிரி அக்கா அடுத்த நாள் வேலைக்கு போனா ஃபுட் முறைக்கிறதுலயே இவளுக்கு புரிஞ்சு போச்சு. நம்ம தான் இவன் மச்சான போட்டோம்னு இவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டை சுத்தி கேமரா மாட்டி இவ கண்டுபிடிச்ச எனர்ஜி ஷீல்டு வாட்ச அம்மா கிட்டயும் சேவியர் கிட்டயும் கொடுக்குறா. அடுத்த நாள் காலையில இசைக்கேல் வீட்டுக்கு போனா போலீஸ் மொத்த இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது வேற ஒண்ணும் இல்ல, நேத்து அக்கா பண்ண ஆர்வ கோளாறுல இவங்கிட்ட இருந்து வாங்கின ஃபேப்ரிக்க ஹேர்லூம் சிஇஓ கொன்ன இடத்துல விட்டு வந்திருப்பா. அது இவரோடதுன்னு கண்டுபிடிச்ச போலீஸும் கொலைய பண்ணது ஒபேடியா ஸ்டெயினோட பையன் இசைக்கேல் ஸ்டெயின் தான் கன்ஃபார்ம் பண்ணி தம்பியை தரத்தரன்னு இழுத்துட்டு வந்து ஜெயில போடுறாங்க. நம்மளால ஒரு அப்பாவை கம்மி அடிக்கிட்டு இருக்கான்னு ஸ்டெயினை பார்க்க போனா உன்னாலதான் என் குடும்பமானமே கப்பல் ஏறிச்சுன்னு சொல்லி என் மூஞ்சிலே முடிக்காதுன்னு பேசாம எஞ்சி போயிடுறான். நம்ம அக்காவும் உன்னை எங்கிருந்து நான் எப்படியாவது காப்பாத்துவேன்னு கிளம்பி வந்துடுறா. அவங்க அம்மா கிட்ட போய் நடந்ததெல்லாம் சொல்ல என் பிள்ளைக்கு எவன முட்டை மந்திரிச்சு வச்சுட்டான்னு அதை கண்டுபிடிக்க போறோம்னு அவளோட ஃப்ரெண்டோட கடைக்கு கூட்டிட்டு போறா. அவங்க ஃப்ரெண்டு என்ன டாக்டர் சயின்ஸ் படிச்சு கமர்தாஜோட ஓல்டு ஸ்டூடெண்ட் போல. தெரிஞ்ச மந்திர வித்தையெல்லாம் பொண்ணுக்கும் சொல்லி கொடுத்துருக்க. இவ பாக்கெட்ல ஒரு பவர்ஃபுல்லான மந்திர பொருள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்கள சேஃப்டியா வேற ரெலமுக்கு கூட்டிட்டு போயிடுறா. அங்க போய் இது என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இது டார்க் டைமென்ஷன்ல இருந்து வந்திருக்குன்னு தெரிஞ்சதும் இது எங்க எடுத்தியோ அங்கேயே வச்சுன்னு சொல்றாங்க. முடிஞ்சா எதையாச்சும் பண்ணி அழிச்சிருந்து கையோடு கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. இவளும் அதை எடுத்துட்டு போய் ஸ்டெயினோட இடத்துல வச்சு ஏதாச்சும் பண்ணி அழிக்கலான்னு பார்க்க எதுவுமே வேலைக்கு ஆகல. அதே நேரத்துல இங்க ஹுட் ஸ்டெயின் கூட டீல் பேச வந்திருப்பான். என் மச்சான போட்டு தள்ளி உன் வாழ்க்கை இப்படி சீரழிச்ச ரீரி வில்லியம்ஸ் சேர்ந்து க்ளோஸ் பண்ணுவோம்னு அவனை ஜெயில விட்டு தப்பிக்க வச்சு உன்னை அப்கிரேட் பண்ண போறோம்னு பயோனிக்ஸோட மொத்த டெக்னாலஜி பாடிக்குள்ள இறக்குறானுங்க. 5வது எபிசோட்ல சூடோட தனியா இருந்த நாட்லிய மேக்னெட் வச்சு கொத்தா தூக்கிடுறானுங்க. இது தெரியாம அக்காவும் ஒரு ஹோட்டல்ல ஸ்டாண்டன் பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருக்க பார்க்கரோட ஹுட்டுக்கு பவர் டொர்மாம்பு கிட்ட இருந்து வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. இதுக்கு முன்னாடி டொர்மாம்பு பூமியை ஆக்கிரமிக்கிறதுக்கு முன்னாடி வச்சிருந்த ஒரு அடிமை தான் கெசிலியஸ்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹுட் ஆளுங்க உள்ள பூந்து நம்ம அக்காவை போட வர 2 பேர் எனர்ஜி ஷீல்டு வாட்ச் வச்சு பிடிச்சிடுறா. ஆனா 3வது அந்த கிளவுன் பாம்பை போட்டு விளையாண்டுகிட்டு இருக்க இவ கிட்ட இருந்து தப்பிச்சு உசுர கையில பிடிச்சிட்டு ஓடனா பின்னாடியே ஸ்லக் விரட்டி வர அவ்வளவுதான்டா அயன் ஹார்ட் சீரிஸ் முடிஞ்சுன்னு பார்த்தா டிக்கிக்குள்ள மாட்டிக்கிட்டு இருந்த நாட்டு மேக்னெட்டை உடைச்சிட்டு வந்து வண்டி முன்னாடி ஒரு ஊனு வைப்பாரு. வண்டி சும்மா கரப்பாம்பூச்சி மாதிரி கவுந்துருது. எப்படியோ தப்பிச்சிட்டோன்னு நினைக்கிறதுக்குள்ள எலக்ட்ரோ மாதிரி பவர் கிடைச்ச ஸ்டெயின் அக்காவோட சூட்டை அக்கா பிரிச்சு நீ செத்துட்டேன்னு நான் ஹூட்டிகிட்ட சொல்லிக்கிறேன், இதுக்கு மேல இந்த ஊருக்குள்ள உன்னை பார்க்க கூடாதுன்னு பாவப்பட்டு பொழைச்சு போன்னு விட்டுறான். அக்கா மண்டைய போட்டான்னு தெரிஞ்சதும் என்னப்பா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போலாமான்னு வரமாட்டேன்னு சொன்னவன வலுக்கட்டாயமா ஹேக் பண்ணி கூட்டிட்டு போய் சொந்த அப்பனையே மிரட்டி சொத்த பூரா எழுதி வாங்குறான். இங்க சூட்டை இழந்து சோகத்துல இருக்கிறவ கிட்ட இவ வித்த காரை காசு கொடுத்து வாங்கி இதை வச்சு நீ என்ன வேணா பண்ணிக்கலாமா சொல்ல மொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு போய் கார் அக்கா பிரிச்சு செவன்னு ஒரு சூட்டு உருவாக்குறா. இதை இப்படியே சண்டைக்கு எடுத்துட்டு போனா சந்தில விட்டு சாத்துன்னு சாத்திடுவானுங்கன்னு தெரிஞ்சு நம்ம ஜாக்கி சான்ல வர அங்கிள் மாதிரி மந்திரத்தால தான் அழிக்கணும்னு ஸ்டாண்டன் பொண்ணு கிட்ட சொல்லி ஃபுட்டோட பீஸை வச்சு சூட்டுக்கு சூனிய வைக்க சொல்ல சக்தி இறக்கிட்டு இருக்கும் போதே கிளிட்ஸ்ல நாட்லியோட கோடு ஃபுல்லா எரேஸ் ஆகுது. பதறத்துல லேப்டாப்ல காப்பி பண்றதுக்குள்ள நாட்லி மொத்தமா எரேஸ் ஆயிடுறா. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 6வது எபிசோட்ல பார்க்கர் பிளாஷ்பேக்ல மச்சான் ஜானோட சேர்ந்து சொந்த அப்பா வீட்லயே கொள்ளையடிச்சு மாட்டும் போது அங்க ஒருத்தன் திடீர்னு வந்து காப்பாத்தி உனக்கு தேவையானதெல்லாம் இந்த ஹுட் உனக்கு கொடுக்கும், ஆனா அதுக்கு பதிலா நீ என் கூட ஒரு டீல் போடுகிறியான்னு கேட்க தம்பி பின்விளைவுகள் தெரியாம சிக்கிறாப்ல. அப்படியே பாஸ்டுக்கு வந்தா என்னதான் முக்கினாலும் எரேசன நாட்லியே திரும்ப கொண்டு வர முடியலன்னு அக்கா வருத்தத்துல இருக்க சரி இந்த பவர் வச்சு பார்க்கரையாச்சும் பிடிப்போம்னு போனா அங்க போனதும் குறுக்க இசைக்கேல் வரான். இவன் பாடியை ஸ்கேன் பண்ணியே பார்க்கறத அவனை கண்ட்ரோல் பண்றான்னு புரிஞ்சுக்கிறான். அவன் என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்றான், தயவு செஞ்சு என்ன காப்பாத்துட்டா கதற அவன் அசையாம இருக்க மர்ம தேசத்திலேயே ஒரு அடியை போட்டு வைரஸை இன்சர்ட் பண்ணி அவனை அமைதிப்படுத்திடுறா. அடுத்து ஹுட்டு கதையை முடிக்கலான்னு உள்ள போனா உனக்காக தாண்டி காத்துக்கிட்டு இருக்கேன்னு மறைஞ்சிருந்து ஜாக்கலான்னு போனா டாக்டர் செஞ்சுக்கு டஃப் கொடுப்பா போல மேஜிக்கை வச்சு அவனை வெளியே வர வச்சிடறா. இப்படி சண்டை பயங்கரமா நடந்துகிட்டு இருக்க ஆர்க் டைரக்டர் மாதிரி சூட்டுக்கு பவர் கொடுக்குற ஹுட்டோட பீஸை பார்க்கற பிச்சு எடுக்கலான்னு போனா டிஸ்ட்ரக்ஷன் மோட் ஆன் பண்ணி சூட்டை ஒடிக்க வச்சிடறா. ஆனா அதுலயும் அவனுக்கு ஒண்ணும் ஆகாம இதோட சோழிய முடிக்கிறேன்னு சுட்டா மிஸ்டீரியோக்கு பிறந்த புள்ளையா இருக்கும் போல இல்யூஷனை வச்சு ஏமாத்தி அவன் கிட்ட இருக்க ஹுட்டை புடுங்கிடுறா. அப்படியே வெளியே வந்தா பார்க்கருக்கு ஹுட் கொடுத்தவன் உன் ஃப்ரெண்டு நாட்லி இறந்துட்டான்னு கேள்விப்பட்டேன், நம்ம வேணா ஒரு டீல் போட்டுக்கலாமா சிறப்பா செஞ்சிடலாம்னு சொல்ல நாட்லி மேல இருந்த பாசத்துல அக்காவும் ஒத்துக்கிறா. அடுத்த நாள் முடிச்சு பார்த்தா திரும்பவும் ஃப்ரெண்டோட ஏஐ வந்துருச்சுன்னு பக்கத்துல போனாதான் தெரியுது நாட்லியே உசுரோட வந்திருக்கான்னு. யாரா இந்த மந்திரவாதி உசுரியா கொடுக்குற அளவுக்கு பயங்கரமா நல்லா இருப்பான் போல நினைக்காதீங்க. மார்வெல் யூனிவர்ஸ்லயே மரண பயத்தை காட்டுறதுல முக்கியமான ஆளு நம்ம அண்ணன் மெஃபிஸ்டோ தான். பல பேரோட டீல போட்டு இந்த சாத்தானுக்கு கீழே ஒரு சாம்ராஜ்யத்தையே வச்சிருக்கான். இது தெரியாம அக்கா தண்டவாளத்துல தலையை கொடுத்துட்டா. அடுத்து எதை பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லிட்டு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.